Sure. So I need to add you in my group or channel so that anytime you can go and download that. So that Okay. I'll guide you how to do that. There is a this is our JS training channel. Okay. So if you give me your ID, Yeah, Teams I ID, will. so add Okay. you here. Yeah, so that you can anytime go and download this, or you can watch directly. Okay. So this is already we started this day one, right? So Yes. yeah, so this even Velism, you can also start watching this video because you missed out this session, right? Velism, are you there? Sir? Are you there? Uh-huh. Okay. So what I'm telling, are you understanding, or I should talk in? Understand. No, I should Okay, talk in okay. Tamil. Is it okay in English? Velisam, You are you start. comfortable with Yeah, English? start with Tamil G. Later move on. You can combine with English G. That is better, I think. Fine then. Velisam, நான் என்ன கேட்டேன்னா இங்கிலீஷ் பேசுறது ஓகேவா இல்ல தமிழ்ல பேசுறது okay? நீ பேசுறதெல்லாம் புரியுது ஆனா என்னால பேச வரல சார் இங்கிலீஷ் அதான் ஒண்ணு டவுட் அதான் ஒண்ணு பிரச்சனை எனக்கு நீங்க சொல்றது கேள்வி ஆன்சர் பண்றது எல்லாமே எனக்கு புரியுது மைண்ட்ல ஐடி பேச வரல வேலாயுதம் ஆக்சுவலா ஐடி ஃபீல்டுக்கு இங்கிலீஷ் வேணும். நீங்க இப்படி தயங்கி இருந்தா ஆவறதில்ல. கத்துக்கிறேன் ஆனா தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட பேசு. See, இப்ப நான் இங்கிலீஷ் தான் சொல்லித் தரேன். இல்ல சார் இப்பதான் பேசுங்க சார் இப்பதான் நான் புரிஞ்சுக்கிறேன் சார் நாளைக்கு இருந்து பேச நாளைக்குன்றது விட்டுருமா எப்பவுமே. இப்போ இன்னைக்கு அது மனசுல மைண்ட்ல வச்சுக்கோ. நாளைக்குன்றதே மறந்துரு. நாளை என்பதும் இல்லை என்பதும் ஒன்றுன்னு ஒரு பழமொழியே இருக்கு தமிழ்ல, கரெக்டா? சோ எப்பவுமே ஒரு விஷயத்த நம்ம செய்ய போறோம் அப்படின்னா நாளைன்றது மறந்துடணும். நாளைக்கு பண்ணலாமே, அப்ப இன்னைக்கு ஏன் பண்ண? நான் சொல்லுவேன் சார் அங்க நான் படிக்க சொல்லுவேன். சரி, ஓகே. நீங்க பேசுறது டீச்சிங் வந்து நான் என்னென்ன கேள்வி நான் புரிஞ்சுக்கிறேன் சார். அந்த புரிஞ்சுக்க தகுந்த மாதிரி இப்ப நான் மைண்ட் போயின்னு இருக்குது. நாளைக்கு நம்ம எப்படி பேசணும் எப்படி ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு அந்த பண்ணுங்க. சோ நீ புரிஞ்சுக்கிறேங்கிறது எனக்கு எப்படி தெரியும்? நீ ரிப்ளை பண்ணும்போது தான் எனக்கு தெரியும் நீ ஓகே புரிஞ்சுக்கிட்டே. பேசுங்க சார் இப்போ பேசுங்கிறது உனக்கு மட்டும் தெரிஞ்சா பத்தாது இல்லையா? வேற ஒண்ணும் இல்ல. நீ பேசுவ ஓகே, பட் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? சசி இருக்காப்புல, இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க மிடில்ல. பட் அவங்களாம் எப்படி வந்து தெரிஞ்சுப்பாங்க உனக்கு பேச தெரியுங்கிறது? நீ கேள்வி கேட்கணும் என்கிட்ட. ஏய் இது கரெக்டா சொல்லுங்க அப்படிலாம் கேட்கலாம் நீ. இல்ல எனக்கு வந்து டவுட் இருக்கு, இது எப்படி இந்த வேல்யூ வந்துச்சு, எனக்கு ரிசல்ட் எப்படி வந்துச்சு சொல்லுங்க. அது வந்து நீ இங்கிலீஷ்ல கேட்கலாம். how you did you get this? I'm not understanding. Can you explain one more time? அந்த மாதிரி நீ பேசணும். சரி, புரியுதா? ஸோ நம்ம பேசிக்கா தமிழ் பசங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சோம். இட்ஸ் ஓகே, ஆல் ஆர் ஃபைன், ஓகேவா? பட் யூ ஹாவ் டு ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டாக் in English. Then only you can learn. Otherwise it's very complicated. Don't be shy. வெக்கப்படலாம் வேணாம். ஓகே சரி, நீங்க எதுவும் பேசும்போது நான் கத்துக்கிறேன் சார். கோக்லிங்ஸ் அதுவும் டீச்சிங் பண்றது கிளாஸ் போனீங்க சார். அதுதான் இப்பதான் ஸ்டார்டிங், நீங்க தான் ஸ்டார்டிங். அதுவும் எல்லாமே நீங்க தான் ஸ்டார்ட். Completely agree with you. But slowly you can start, not an issue. Okay, I'm not pushing you, I'm not giving any pressure to you. Okay. ஓகே. நீங்க ஃப்ரீயா கத்துக்கோங்க, சரியா? சரி, ஓகே. நீங்க உங்க ஐடி போட்டீங்களா சசிகுமார்? ஜி ஐடி இந்த டீமோட ஐடி தானே கேக்குறீங்க? ஆமாங்க. உங்க மெயில் ஐடி இருக்கு இல்லையா? டீம்ஸ்ல என்ன மெயில் ஐடி போட்டீங்க? அந்த மெயில் ஐடி Sasikumar CAET@gmail. I will chat in this text. கரெக்ட். இந்த குரூப்ல நான் அனுப்புறேன் பாருங்க. send it here. ஸோ இங்க அனுப்புங்க. இங்க போயிட்டு இந்த மெசேஜ் கிளிக் பண்ணீங்கன்னா வரும் உங்களுக்கு.
அது வந்து நீங்க மொபைல்ல இருக்கீங்களா? மொபைல்ல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். சோ I will. சொல்லுங்க, இல்லனா நான் இங்க டைப் பண்றேன், கரெக்ட்டா பாத்துக்கலாம். Yeah. சொல்லுங்க. Sasikumar. CIET. என்னது? Sasikumar CIET. CA. One second. C for okay. C for car. C for Coimbatore. A for I for India. E for education. T for training. Okay. CIET. Okay. Yes. @gmail.com. Is this correct? Just let me know. I sent you message. Sasikumar CIET@gmail.com. Yes. Velaidam, can you also send it to me, your ID, so that I can add you in this? ID இன்னும் ஓபன் பண்ணல சார். நோ சார். No, you should have the, I mean உங்களுக்கு இருக்கணும் பாருங்க. நீங்க அது இல்லாம நீங்க வர முடியாது. ஆக்சுவலா என்ன இந்த ஜிமெயில் வரல. நீங்க ஆக்சுவலா விண்டோஸ் அக்கவுண்ட் வேணும் தலைவரே. சசிகுமார் சொல்லுங்க ஜி. விண்டோஸ் அவுட்லுக் லைவ் அவுட்லுக் வருது வேணுங்களா? சசிகுமார் CIT@outlook.com போடுங்க. இல்ல அது இல்லைன்னா எனக்கு கிரியேட் பண்ணி கொடுங்க ஜி. அதான் இங்க உங்களால அந்த ஓகேவா? ஓகே ஜி. நீங்களும் அதே தான் ஒரு விண்டோஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே சார். விண்டோஸ் அக்கௌண்ட்னா என்னன்னா இப்போ அவுட்லுக் இல்லைன்னா வந்து லைவ் ஒரு வெப்மெயில் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து can go back to session class. Fine. So நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ், கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜேஎஸ்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ். ஸோ செகண்ட் டேட்டா டைப்ஸ், கரெக்டா? ஓகே. டேட்டா டைப்ஸ்னா என்ன? டேட்டா டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா டைப்ஸ். மூணாவது ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம் இல்லையா? என்னென்னு பார்த்தோம் இல்லையா? ஆப்ரேட்டர்ஸ்னா அது பிளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவைடு இல்லையா? மாடுலஸ், இதெல்லாம் வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஓகே. டேட்டா டைப் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸ்ட்ரிங்கு, ஓகே, அப்புறம் நம்பரு. ஸோ இதெல்லாம் வந்து டேட்டா டைப்ஸ். சரி, இப்போ வேரியபிள்ஸுக்கு வந்து என்ன பண்ணணும்? ஒரு கீவேர்டு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணணும். என்னன்னா லெட், அதுக்கப்புறம் எது வேணா போடலாம். ஸோ இது வந்து அப்படின்னா இது வந்து வேரியபிள். இது வந்து இந்த எக்ஸுங்கிறதா வேரியபிள்ங்க. இது வந்து கீவேர்டு. லெட்டுங்கிறது கீவேர்டு. சரியா? ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றப்போ லெட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இதெல்லாம் தான் டாபிக்ஸ். இந்த 3 டாபிக்ஸ் நம்ம வந்து கவர் பண்றோம் இன்னைக்கு. ஸோ வேரியபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிட்டேன் இல்லையா? உங்களுக்கு எதனா டவுட் இருக்கா இல்ல? வேலை இது அது டவுட் இல்ல சார். டேட்டா டைப்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே. டேட்டா டைப். இப்போ வந்து டேட்டா டைப்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு இந்த வேரியபிளுக்கு இங்க 5 நம்ம வந்து வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? I have assigned 5 to this x variable. ஸோ இப்போ இந்த எக்ஸ் வேரியபிளுக்கு 5ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்றேன் நான். அப்போ இந்த 5ங்கிறது என்னது? இது 5ங்கிறது என்ன சொல்லுங்க? ஸ்ட்ரிங்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்னா இப்போ டெக்ஸ்ட் இருக்குல்ல, ABCD A to Z.
ஆமா அதெல்லாம் ஸ்ட்ரிங். அது வந்து டெக்ஸ்ட்னு சொல்லுவோமா நம்ம? ஆமா சார். அதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங். ஸோ என்னன்னா A to Z, கேபிட்டல் A to கேபிட்டல் Z, இதெல்லாம் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஓகே. சரி, நம்பர்ஸ். நம்பர்ஸ்னா என்ன? 0 to 9 இதெல்லாம் நம்பர்ஸ். 0ல இருந்து 9 வரைக்கும் நீங்க என்ன போட்டாலும் அதெல்லாம் நம்பர்ஸ். நம்பர்ஸ். அது நம்பர் தானே? ஆமா சார். இல்ல வேற எதுனாவா? இது நம்பர். குட். சோ அப்ப இது என்னது? இந்த A to Z ல என்னது? ABCD இதெல்லாம் வருது ஸ்ட்ரிங். வெரி குட். இதெல்லாம் ஸ்ட்ரிங். இந்த கீபோர்டு வந்து பாத்திருக்கீங்களா நீங்க? பாத்துருக்கேன் சார். அதுல ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாம் வரும், பாத்திருக்கீங்களா? இது போல கீபோர்டு தான் பாத்துருக்கோம். மெயின் வந்து கீபோர்டு எல்லாம் கத்துக்கணும் நீங்க. ஒரு கீபோர்டுல எத்தனை கீஸ் இருக்கும் ஜெனரலா? யாருக்காவது ஐடியா இருக்கா சசி உங்களுக்கு? நோ ஜி. 108 இல்ல 109 இது வந்து ஜெனரல். ஓகே. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் கீபோர்ட்ல இருக்கிற கீஸ் எல்லாம் கத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் என்ன கீ, இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கறது கத்துக்கோங்க. சோ இதுதான் உங்களுக்கு நாளைக்கு டாஸ்க். ஏன்னா வித்தவுட் கீபோர்ட் யூ கேன் நாட் மேக் எனி ப்ரோக்ராம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. கீபோர்டு தெரியாம நம்ம எதுவும் போய் கத்துக்க முடியாதுன்றீங்க. சோ கீபோர்டு ஃபர்ஸ்ட். ஆமா. சோ ஃபர்ஸ்ட் கீபோர்டு தெரிஞ்சுக்கணும். கீபோர்ட்ல என்ன ஒரு செகண்ட் ஸ்டிக் கீபோர்டு கத்துக்கணும். ரெண்டாவது செகண்ட் வந்து டைப்ரைட்டிங் ஃபாஸ்ட் கத்துக்கணும். அது செகண்டரி. பிரைமரி வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கீபோர்ட்ல என்னென்ன கீஸ் இருக்கு, அதுல இருக்கிற எல்லாத்தோட பேர் தெரியணும் உங்களுக்கு. ஓகே. எதுக்கு சொல்றேன்னா இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்க வேணா 2 நாள் கூட டைம் எடுத்துக்கோங்க. புரியலன்னா டவுட் கேளுங்க கிட்ட. ஃபர்ஸ்ட் கீபோர்ட்ல என்னென்ன கீஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ கீபோர்டு அப்போ வந்து இந்த கீபோர்டு கீஸ் எல்லாம் தெரிஞ்சுன்னா ஒரு ஏதாவது கத்துக்கிறதுக்கு எல்லாம் இந்த கீபோர்டு ஸ்கிரீன் தெரியுது. ஓகே, இதை கொஞ்சம் நான் பெருசா ஓபன் பண்றேன். இதுக்கு மேல ஓகே சார். இப்போ நல்லா தெரியுதா? இதுதான் கீபோர்டு. ஓகே. சோ நான் கேக்குறேன், இது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட கேள்வி கேட்கலாம். சரி, இது என்ன சிம்பிள்? ஏதாவது ஐடியா இருக்கா? இது என்ன சிம்பிள்? டைல் சிம்பிள். அது தெரியுது. இது பேர் வந்து டைல் சிம்பிள். டைல்ஸ் இல்ல டைல். ஓகே. இது ஸ்பெல் பண்ணுங்க ஜி. ஸ்பெல்லிங்கா? ஏன்னா அது ப்ரொனன்சியேஷன்ஸ்க்காக கேட்டேன். டைல் SIMBOL சிம்பிள். டைல் சிம்பிள். ஓகே ஜி. டைல் சிம்பிள். அது நீங்க கீபோர்டோட பேர் எல்லாம் ப்ரொனன்சியேஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? இது எக்ஸ்க்ளமேஷன், இது இது டாலர், இது பெர்சன்டேஜ். ஓகே. இது வந்து எனக்கே தெரியல, நீங்க நெட்ல செக் பண்ணீங்க வந்துரும். பேர் மறந்து போச்சு எனக்கு. இது அண்ட், இது ஸ்டார், இது வந்து மல்டிப்ளை சொல்லலாம், ஸ்டார் சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம். இது ஓபன் பிரான்டிஸ், இது க்ளோஸ் பிரான்டிஸ், இது அண்டர்ஸ்கோர், இது பிளஸ், இது பேக் ஸ்பேஸ், இது பைப்பு, இது பேக் ஸ்லாஷ், இது ஃபார்வர்ட் ஸ்லாஷ். இதுல பைப் தான். ஓகே. இது
curly brace close bracket, curly brace open bracket, square close bracket, square open bracket. இதெல்லாம் ABCD. இந்த 3 ரோ இங்க இருந்து இது வரைக்கும் இப்படி இதெல்லாம் ABCD, நார்மல் ABCD. ஓகே, இது டேப், இது கேபிட்டல் லெட்டர்ஸ். இதை பிரஸ் பண்ணா இது பண்ணும்போது கேபிட்டல்ல பிரிண்ட் ஆகும், இதை எடுத்து விட்டா ஸ்மால்ல பிரிண்ட் ஆகும். இது ஷிஃப்ட், இது கண்ட்ரோல். என்னங்க? கண்ட்ரோல். இது கண்ட்ரோல். CTRLனா கண்ட்ரோல். இது விண்டோஸ், இது வந்து ஆல்ட், இது ஸ்பேஸ். ஒரு வேர்ட் அடிச்சு ஸ்பேஸ் கொடுக்கணும்னா இந்த பார் தட்டணும், இது ஸ்பேஸ் பார். ஒரு பேஸ் வேர்ட் அடிச்சா அது தட்டினா கேப் ஆகும் சார். ஆமா, கேப் விடும், ஒரு ஸ்பேஸ் வரும். ஓகே, சரி. நெக்ஸ்ட் இது சேம் ஆல்ட். இந்த பக்கம் ஆல்ட் இருக்கும், இந்த பக்கம் ஆல்ட் இருக்கும், இந்த பக்கம் விண்டோஸ் இருக்கும், இந்த பக்கம் விண்டோஸ் இருக்கும். இது ரைட் கிளிக் மெனு, இது கண்ட்ரோல் ஷிஃப்ட், இது என்டர், இது என்டர் பட்டன். ஓகே ஓகே. இது டபுள் கோட், இது சிங்கிள் கோட், இது கோலன், இது செமி கோலன், இது ரெண்டும் சேம் தான். ஸோ இது கொஸ்டின் மார்க், இது பேக் ஸ்லாஷ், இது லெஸ் தென், இது கிரேட்டர் தென், இது டாட், இது கமா. எல்லாம் வந்து கவர் ஆயிடுச்சா? கவரேஜ். ஸோ இந்த கீபோர்டை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து என்னன்னா கீபோர்ட் தெரிஞ்சுக்கிறப்போ நமக்கு வந்து நிறைய இதுல இருக்கிற எல்லா கீஸும் நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் ஆகுது. ஓகேவா? இதெல்லாம் யூஸ் ஆகாது, இது யூஸ் ஆகாது, இது யூஸ் ஆகாது, இது எல்லாம் யூஸ் ஆகும். ஓகே ஓகே, குட். சசி புரியுதா? ஜி புரிஞ்சது. ஸோ நாளைக்கு கீபோர்ட் ஃபுல்லா கத்துட்டு வந்து எனக்கு சொல்றீங்க, சரியா? நான் எது எங்க இருந்து வேணா கேட்பேன், நீங்க தான் சொல்லணும் அது என்ன கீ அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே ஓகே, குட். ஸோ பேசிக்கா வந்து என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு போறப்போ ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் இந்த வெப் ப்ரௌசரே ரன் ஆகும். இது வந்து ப்ரௌசர், இது வந்து வெப் ப்ரௌசர். இப்போ இது வந்து Chrome, இது வந்து சஃபாரி. மேக் புக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக் சிஸ்டம்லாம், விண்டோஸ் மிஷின்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஷார்ட்டா ஐன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராமிங் வந்து எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, ப்ரௌசர்ல நீங்க வந்து சாதாரணமா கன்சோல் இங்க ரைட் இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல கன்சோல் போயிட்டு இங்க ரிப்பீட் சார், இங்க ரைட் கிளிக் பண்ணுங்க விண்டோஸ்ல. இப்போ நான் க்ளோஸ் பண்ணி திரும்ப பண்றேன். ஒண்ணு இல்ல, இப்போ இது ப்ரௌசர். ஓகேவா? இது வெப் ப்ரௌசர். இந்த ப்ரௌசர்ல சும்மா அங்க போய் ரைட் கிளிக் பண்ணுங்க, அதுல இன்ஸ்பெக்டர்னு வரும், அந்த இன்ஸ்பெக்டர் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும், எலிமெண்ட்ஸ் அப்படி சொல்லி ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து எலிமெண்ட்ஸ் டேபுக்கு பக்கத்துல கன்சோல்னு ஒரு டேப் இருக்கும், அந்த டேபை கிளிக் பண்ணும். இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு வேலாயுதம், ஸோ நீங்க நோட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. இதெல்லாம் நீங்க திரும்ப ரிவ்யூ பண்ணிக்கலாம் இந்த வீடியோ போயிட்டு. அதுக்கு உங்களோட லைவ் அக்கௌண்ட் வேணும், லைவோ இல்லைன்னா அவுட்லுக் அக்கௌண்ட் இல்லை டீம்ஸ் அக்கௌண்ட் இருந்தா கூட ஓகே. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த கன்சோல்ல சும்மா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இங்கேயே கத்துக்கலாம் நம்ம. ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இங்க ஒர்க் ஆகும். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஸ்பெஷலா ஒரு சாஃப்ட்வேரோ இல்லைன்னா வந்து ஏதோ இன்ஸ்டால் பண்ணணுமோ அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது வந்து என்னன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு வெப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இது. ஓகேவா? அது ஜஸ்ட் இங்கேயே ஒர்க் ஆகும். இதுக்கு ஸ்பெஷலா ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு பிளாட்ஃபார்மோ எதுவும் தேவையில்லை. ஓகே ஓகே. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி as I said earlier, variables, how to create variables, I just give an example. You have to use let keyword and
just put name equal Ravi. So this is called a statement. This is one statement. The entire line called statement. ஓகே, இந்த ஒரு லைன் ஃபுல்லா என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு வேரியபிள் இப்போ கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணி அந்த வேரியபிளுக்கு ரவின்றத ஒரு ஸ்ட்ரிங் வந்து அசைன் பண்ணியிருக்கேன் இந்த நேமுக்கு. ஓகேவா? இது வந்து வேரியபிள் டிக்ளரேஷன். சரி, இப்போ இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன யூஸ்? கரெக்டா? இப்போ நான் டிக்ளேர் பண்றேன், நான் இதை வச்சு என்ன பண்றது? நான் அதான் அது கொஸ்டின் வரும் இல்லையா? இதனால எனக்கு என்ன யூஸ்? சரி, ஓகே. இப்போ இந்த நேம் வச்சு நம்ம விளையாடலாம். ஆக்சுவலா என்ன வேணா பண்ணலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த நேம் வச்சு இப்போ நான் வந்து கன்சோல் பண்றேன். இது வந்து ரிசல்ட் சும்மா பண்றதுக்காக இப்போ வந்து நான் வந்து கன்சோல் பண்ண போறேன். console.log. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஸோ எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கடைசியில் செமிகோலன் தான் முடியும். ஒவ்வொரு லைனும் செமிகோலன் வச்சு முடிக்கணும். ஓகே, அப்படி முடிச்சாதான் அந்த லைன் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா ரிசல்ட் இந்த இடத்துலயே நம்ம பார்த்துக்கிறதுக்கு தான் இந்த console.log. இன்னொரு இது வழி இருக்கு ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு, அலர்ட். இது வந்து என்ன பண்ணணும்னா இதுவும் நமக்கு கொடுக்கும், ஆனா இங்க வராது, இந்த விண்டோல வரும். அது நான் சும்மா டெஸ்டிங் ரெண்டுத்தையுமே காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து சும்மா சிம்பிளா நேம் அப்படின்னு சொல்லி அதில் போடுறேன். நான் இதுலேயும் நேம் சொல்லி போடுறேன். அந்த ஒன்றும் இல்லை, இந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, இந்த வேரியபிளை தான் நான் இது உள்ள கால் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிள் வந்து நம்ம வந்து ரிசல்ட் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க. ஸோ எனக்கு இங்கே இது ஒரு விண்டோ. இது என்னன்னா இது பேர் வந்து அலர்ட் விண்டோன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த அலர்ட் விண்டோவில் ஏன்னா நம்ம இங்கே அலர்ட் பண்ணியிருக்கோம், அதனால அலர்ட் விண்டோ வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் ஓகே கொடுக்காம இங்கே போய் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஓகே கொடுக்கணும் இங்கே. ஸோ ரவியா, ஓகே, டன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவி இங்கேயும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் பிரிண்ட் ஆயிருக்குன்னா இது கன்சோல். ஸோ இந்த கன்சோல் இங்கே பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த அலர்ட் தான் நமக்கு வந்து அங்கே மேலே வந்தது. ஃபர்ஸ்ட் ஓகே கொடுத்தோம் இல்லையா, அது அந்த அலர்ட் வந்து. இது புரிஞ்சது இல்லை? சரி, ஒரு எக்ஸ்டெண்ட் அந்த அலர்ட்ன்றது மீனிங். அலர்ட்ங்கிறது அலர்ட் பண்றோம். இப்போ என்னன்னா ஒரு ப்ரோக்ராம் நீங்க ரன் பண்ணோம் அப்படின்னா அலர்ட் இதுதான். இது வந்து அலர்ட் விண்டோ. இப்போ நான் என்டர் கொடுத்த உடனே இந்த ஒரு விண்டோ வந்துச்சு இல்லையா? ஆமா சார். இது வந்து அலர்ட் விண்டோன்னு சொல்லுவோம். இது இங்க வந்து நிக்குது. இது வந்து ரிசல்ட் இங்க பார்த்துக்கலாம். ஓகே 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 சரி. இப்போ இந்த நேம் வந்து அங்க எனக்கு நேம்னு வந்துருச்சு இல்லையா? இன்னொன்று வந்து இப்போ நான் இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன், லெட். வேரியபிள் டிக்ளேர் பண்றப்ப என்ன கீவேர்டு யூஸ் பண்ணோம்? லெட். ஸோ லெட்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணோம். இப்போ ஏஜ் இல்லையா, டேட் ஆஃப் பர்த். ஸோ டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் பர்த். ஸோ இங்கே வந்து டேட் ஆஃப் பர்த் அதுவும் ஸ்ட்ரிங் தான், ஸ்ட்ரிங் ஃபார்மேட் தான். ஸோ டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளா இதை வந்து நீங்க டேட்னு கூட யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து சேவ் ஒரு எக்ஸாம்பிள், ஜஸ்ட் டேட் இப்படி கொடுத்தா கூட ஒர்க் ஆகும். இல்லைன்னா நியூ டேட், நியூ டேட். ஸோ இப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த நியூ டேட் இதுக்குள்ள வரும். சரி, இப்போ நேம் கமா டிஓபி இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு அலர்ட் வந்து கொடுத்தீங்க என்ன ஆகும்னா இப்போ இந்த டேட் வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ ரவி அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு, ஏன்னா அதை தான் நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கோம். நேம் இந்த ரவி இங்கே வந்துருச்சு. ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த் இங்கே கால் பண்ணியிருக்கோம். இதில் வந்து டேட் ஆஃப் பர்த்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட், இது ஒரு ஃபங்க்ஷன், டேட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ இங்கே வரும், இதுக்குள்ளே ஸ்டோர் ஆயிருக்கு. இது நம்ம இங்கே கால் பண்ணியிருக்கிறதுனால அது இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. அது எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா ஃபுல் டீட்டெயிலோட பிரிண்ட் ஆகும். எப்படின்னா தர்ஸ்டே, இன்னைக்கு வியாழக்கிழமை, மார்ச் மாதம் 25ஆம் தேதி 2021 வருஷம், டைம் இப்போ 21னா இதெல்லாம் ரயில்வே டைம்ல தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, அதாவது 24 hours ஃபார்மேட்னு சொல்லணும். நம்ம அதை ரயில்வே டைம் சொல்லக்கூடாது, 24 hours ஃபார்மேட்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? 24 hours ஃபார்மேட். அண்ட் ஒன் மோர் 24 hours 12 hours.
12 hours ஃபார்மேட் வேற 24 hours ஃபார்மேட் வேற. ஓகே, ஓகே 12 ஹவர்ஸ்னா எப்படி வரும்? 1 to 12 வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப 1 to 12 வரும். ஓகே, பட் ஓகே 24 hours ஃபார்மேட்ல எப்படி வரும்னா 12க்கு அப்புறம் 13 14 15 அப்படி வரும். அது 24 hours ஃபார்மேட்னு சொல்லுவோம். ஓகே ஓகே சரி, இப்போ இது ஜிஎம்டி 5:30 அப்படின்னா வேர்ல்டுல சன்ரைஸ் எங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுதோ அங்கிருந்து ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு அது வந்து என்னன்னா சென்ட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க, சிடிசி. ஸோ அது சென்ட்ரல். அங்கிருந்து நம்ம ஊருக்கு அந்த சன்ரைஸ் வர்றப்போ மார்னிங் 5:30, அதுதான் பிளஸ் 5:30 நம்ம சைட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். விச் மீன்ஸ் இந்தியா ஸ்டாண்டர்ட் டைம். அது என்னன்னா, ஸோ இது நீங்க இந்த ஜிஎம்டி டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், யூடிசின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது டைம் ஜோன் லிஸ்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் டைம் ஜோன் லிஸ்ட் வந்து இங்க இருக்கும். இதுதான். ஸோ இது யூடிசின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ஃபா டைம் ஜோன் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஓகே ஸோ அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே எல்லாருக்கும் போகும். ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான்ல நம்மளை விட அரை மணி நேரம் முன்னாடி அவங்க சன்னை பார்த்துருவாங்க, சூரியனை பார்த்துருவாங்க. புரியுதா? அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம இந்தியாவுக்கு அந்த சன் நமக்கு தெரியும். ஸோ இதுதான் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ½ hour டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே 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 இது வந்து டைம் ஜோன் சொல்லுவாங்க. இது வேர்ல்டுல உள்ள எல்லா கண்ட்ரிக்கும் இது பொருத்தம். இது ஒரு காமன். ஸோ இது வந்து என்டையர் டைம் ஜோன் லிஸ்ட். ஸோ நம்ம இந்தியான்னு வந்து இங்க பார்த்தேன் அப்படின்னா அது வந்து எவ்வளவு காமிக்கும் அப்படின்னா 5:30 அப்படி காமிக்கும். இது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகேவா? இதுதான் வந்து கொல்கத்தா, மும்பை அந்த மெட்ரோ டைம் எல்லாம் இங்க வரும். ஓகேவா? ஓகே ஸோ இது வந்து பிளஸ் 5:30. இந்த பிளஸ் 5:30 தான் இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல இங்க வந்திருக்கா. ஜிஎம்டி பிளஸ் 5:30. 05ங்கிறது 5 மணி, 30ங்கிறது மினிட்ஸ், 30 மினிட்ஸ். ஓகே ஓகே இது வந்து நியூ டேட். சரி, இப்போ இது டேட் ஆஃப் ஜாயினிங், ஐ மீன் டேட் ஆஃப் பர்த். ஸோ இது வந்து சும்மா நான் போட்டிருக்கேன். பட் நீங்க வந்து இதுல இருந்து நீங்க வந்து டேட் எடுக்கலாம். நீங்க ஆக்சுவலா அது எப்படி எடுக்கிறது நான் லேட்டரா சொல்லித்தரேன். ஓகேவா? சரி, இப்போ வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்றதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், இப்போ இதெல்லாம் என்ன டேட்டா டைப் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சார். இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ நான் இன்னொன்று ஏஜ் சும்மா அப்படி போடுறேன். ஸோ ஏஜ் வந்து 30 அப்படின்னு நான் சும்மா போட்டு வச்சுக்கேன். ஓகே சரி, இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இது ஒவ்வொன்றும் என்ன டைப் அப்படின்னு தெரியணும். அதுக்கு ஒரு கீவேர்டு இருக்கு செக் பண்றது. என்னன்னா டைப் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு கீவேர்டு இருக்கு. டைப் ஆஃப் அப்புறம் இந்த வேரியபிள் டைப் ஆஃப் நேம் என்ன அப்படிங்கிறத இப்போ அது சொல்லும். அதே மாதிரி டைப் ஆஃப் சரி, இப்போ என்னன்னா இப்போ மூணுத்தையும் நான் வந்து போட்டிருக்கேன். சரியா? புரியுது சார். இப்போ வந்து என்னன்னா இந்த டைப் ஆஃப்ங்கிறது என்னன்னா இது வந்து என்ன டைப் அப்படிங்கறத சொல்லும். டேட்டா இது என்ன டேட்டா டைப், இது என்ன டேட்டா டைப், இது என்ன டேட்டா டைப் அப்படிங்கறத இப்போ நமக்கு சொல்லும். பாருங்க சொல்லிருச்சா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரிங். எது? இந்த நேம்ங்கிறது ஸ்ட்ரிங். ரெண்டாவது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எதுன்னா இது இந்த நியூ டேட்ங்கிறது வந்து ஆப்ஜெக்ட். மூணாவது வந்து ஏஜ் வந்து நம்ம இங்க சொல்லியிருக்கோம். ஏஜ்ங்கிறது என்னது? நம்பர். ஸோ நம்பர். இப்போ புரிஞ்சிருச்சா? புரிஞ்சுது சார். ஸோ இது வந்து டேட்டா டைப். இந்த டேட்டா டைப் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டைப் ஆஃப் அப்படிங்கிற கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே ஹலோ யாரோட வாய்ஸ் பிரேக் ஆகுது? சசியா?
இல்ல சார். இல்ல ஜி, நான் மியூட்ல தான் இருக்கேன். ஆக்சுவலா அவுட் ஆஃப் சிக்னல் நினைக்கிறேன். புரிஞ்சுது. வேலை நீங்களா ஏதோ சொல்லியிருந்தீங்க? இல்ல சார். இல்ல நானும் கரெக்டா தான். ஓகே. ஸோ புரிஞ்சிருச்சா இது என்னன்ட்டு? புரியுது சார். ஒண்ணும் இல்ல. இது வந்து சும்மா நம்ம வந்து செக் பண்றோம். இது என்ன டைப்ன்ட்டு. பட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? நம்பர்னா நம்பரு. இது மாதிரி போட்டா ஸ்ட்ரிங்கு. இந்த மாதிரி போட்டா ஆப்ஜெக்ட். ஓகே. ஆப்ஜெக்ட் பத்தி நம்ம பின்னாடி அட்வான்ஸா படிப்போம். ஓகே. இப்போ அதை பத்தி தேவையில்லை. உங்களுக்கு இது 2 தான் இப்போதைக்கு மெயின் ஃபண்டமெண்டல். ஓகே. இன்னும் இருக்குது ஆப்ஜெக்ட். இப்போ வந்து என்னன்னா இது வந்து ஆப்ஜெக்ட், இது வந்து அரே. ஸோ இதெல்லாம் வந்து நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வகை இருக்கும் டேட்டா டைப்ஸ்ல. ஓகே. சரி. இப்போதைக்கு இது போதும். விச் மீன்ஸ் இது ஃபண்டமெண்டலில் இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் எப்படி நம்ம வந்து சென்டென்ஸ் வந்து பண்ணுறது? நீங்கள் வந்து இப்போ ஒரு ஆதார் கார்டை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணுறீங்க. நீங்களே வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் நேம் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களோட ஃபாதர் நேம் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் இன்கேஸ் தப்பாக இருந்தால். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது? கரெக்டா? ஸோ இதை வந்து ஒரு ப்ரோக்ராமாக எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி நாளைக்கு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேவா? ஒரு ப்ரோக்ராம் எப்படி ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அந்த ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எப்படி மாடிஃபை பண்ணுறதுங்கிறத பற்றி நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் இயர் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுவீங்க. என்ட்ரு பண்ண உடனே அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஏஜ் அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் மாதிரி என்ட்ரு பண்ணுவீங்க 1 by 1. ஸோ அதெல்லாம் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆதார் கார்டு மாதிரி உங்களுக்கு ஒரு டீட்டெயில் காமிக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸை நாளைக்கு நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கு கொஞ்சம் இன்னும் டீப்பாக கொஞ்சம் ஃபண்டமெண்டல் போகும். ஸோ ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இதெல்லாம் இப்போ பார்த்தாச்சு. வேரியபிள் பார்த்தாச்சு, டேட்டா டைப் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன? ஸோ ஆப்ரேட்டர்ஸ் எப்படியெல்லாம் வேலை செய்யும், இந்த ஸ்ட்ரிங்கு கூடயும் இந்த நம்பர் கூடயும் எப்படி ஆப்ரேட்டர்ஸ் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ ஆப்ரேட்டர்ஸை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஸோ ஆப்ரேட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக போய்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா? ஸோ வேறுங்கிறத மறந்துடுங்க. வேறு வந்து பழைய லாங்குவேஜ் கீவேர்டு. இது வேறு தான் ஃபஸ்ட்டு பிகினிங்கில் இருந்தது. இப்போ வந்து இதைத்தான் வந்து நம்ம லெட்டாக போட்டிருக்கோம். ஓகே. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். வேறுங்கிறது பழைய லாங்குவேஜ், பழைய வெர்ஷன். இப்போ புது வெர்ஷனில் வந்து லெட், எல்இடி லெட். இந்த லெட் புரிஞ்சுதா வேலாயுதம்? புரியுது சார். ஓகே. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அசைன் வேல்யூஸ் டு வேரியபிள் அண்ட் ஆட் தெம் டுகெதர் அப்படின்னா என்னன்னா, இங்கே வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணுறோம், அப்புறம் அது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அதுதான் மீனிங். சரியா? ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது வந்து என்னன்னா இது ஒரு ஆப்ரேட்டர். ஓகேவா? அசைன் இது பேர் வந்து அசைன் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே அதான் போட்டிருக்காங்க. ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லி இது ஈக்குவல் டு வருது. இது வந்து அடிஷன் ஆஃப் ஆப்ரேட்டர், இது அசைன் ஆப்ரேட்டர். ஓகே. ஓகே. ஸோ இது என்னன்னா இங்கே வந்து அடிஷன் பண்ணிக்கலாம், இது மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இங்கே ஒவ்வொரு ஆப்ரேட்டரை பற்றியும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட் நான் இங்கே போடுறேன், நீங்கள் வந்து அது உள்ளே போயிட்டு செக் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு டவுட். வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணும்போது நம்ம கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணணுமா? எஸ் எஸ், யூஸ் பண்ணணும். ஷுட் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ஆமா, லெட்டுங்கிறது வந்து யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா அது என்ன டேட்டா டைப்புன்னு, அது என்ன வேரியபிளா என்னன்னு தெரியாது. நம்ம யூஸ் பண்ணலைனாலும் ஒர்க் ஆகும், பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே ஃபைன். ஏன்னா நான் செக் பண்ணேன் இன்னைக்கு, நான் யூஸ் பண்ணாம செக் பண்ணேன், அவுட்புட் ஜெனரேட் ஆச்சு. ஸோ அது எங்க மட்டும் யூஸ் பண்ணனா, எங்க நீங்க கம்ப்யூட் அதாவது ஃபங்க்ஷன்ஸ் அதை x + yன்னு எழுதுறீங்களே அங்க மட்டும் தான் நான் வந்து கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணேன்.
ஸோ அதனால கேட்டேன் நான். அசைன் பண்ணும்போது நம்ம கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண தேவையா தேவையில்லையான்னு ஒரு டவுட். பண்ணி ஆகணும் கண்டிப்பா. ஆமா அசைன் பண்ணும். ஏன்னா இப்போ நமக்கு வந்து குழந்தை பிறக்குது, ஓகேவா? அந்த குழந்தைக்கு பேர் வைக்கலன்னா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. அப்போ நீங்க பேர் வைக்கிறீங்க, அந்த பேர் தான் எக்ஸ், கரெக்டா? சோ எக்ஸ்ங்கிறத நீங்க பேர் வச்சிட்டீங்க இப்போ குழந்தைக்கு. பட் என்ன வகையான குழந்தைன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? ஓகே, காட் இட். புரிஞ்சுதா? ஓகே ஓகே. குழந்தை பிறந்துருச்சு, அது வந்து டிரான்செண்டா இல்ல வந்து மேலா ஃபீமேலா, கரெக்டா? பையனா பொண்ணா இல்லனா வந்து டிரான்செண்டா அந்த இது. ஓகே, சோ அது வந்து நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். ஏய் இல்லப்பா, இது வந்து நான் ரெஜிஸ்டர் பண்றேன், இது வந்து என்னோட பையன். ஓகே, புரியுதா? இது வந்து ஒரு வேரியபிள், இது வந்து ஒரு பையன். சார் லெட் தான் போடணுமா இல்ல வேற எந்த மீனிங்ஸும் யூஸ் பண்ணிக்கலாமா? லெட் போடணும், நீங்க லெட் அப்படிங்கறது போடணும். இல்ல சார், அந்த இடத்துல லெட் யூஸ் பண்ண சொல்றீங்க, லெட் தான் போடணுமா இல்ல வேற எதாவது மீனிங் யூஸ் பண்ணிக்கலாம்ல? லெட்ங்கிறது கீவேர்ட் ஜி. கீவேர்ட் அது யூஸ் பண்ணணும், நீ யூஸ் பண்ணாம ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகாது மீன்ஸ் ஒர்க் ஆகும், பட் இட்ஸ் ராங். இப்போ நான் இப்படி கூட எழுதலாம், இங்க பாரு. இப்போ நான் நேம் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கூட கொடுக்கலாம், இது ஒர்க் ஆகும். பட் என்னன்னா உங்களுக்கு console.log அது காமிக்கிறேன். இதான் டவுட், இதான் சார் முக்கியம், அதான் கேட்டேன். இப்போ இல்லப்பா, நீ இப்படியும் யூஸ் பண்ணலாம், ஒர்க் ஆகும். பட் என்னன்னா மொட்டையா இருக்குல்ல, மொட்டை பையன் சொல்ல தெரியுமா? one minute guys. ஹலோ வேலாயுதம், சொல்லுங்க சார். ஜி கேக்குதா? கேக்குது. லெட்ங்கிறது கீவேர்டு ஜி. கீவேர்ட்னா அதுலயே ப்ரோக்ராமிங் கோட் மாதிரி அவங்க வந்து வச்சிருப்பாங்க. அதாவது வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஒரு கீவேர்டு. அந்த கீவேர்டு யூஸ் பண்ணா மட்டும் தான் அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும், சரிங்களா? சோ அந்த மாதிரி லெட்ங்கிறது நம்ம நார்மலா படிக்கிறோம்ல டெக்ஸ்ட் புக்ல, லெட்டு வேர்ட் அந்த மாதிரி வேர்டே இல்ல அது. லெட் இங்க ஒரு கீவேர்டு. சோ அதனாலதான் நீங்க வந்து அது கீவேர்டுனாலதான் நம்ம அந்த லெட்டை வந்து எல்லா இடத்துலயும் நம்ம யூஸ் பண்றோம். லெட்டுன்னா இது அந்த எக்ஸுக்கு இந்த வேல்யூ அசைன் பண்ணி விடுவாங்க. புரியுது. ஓகே, சோ இப்போ புரிஞ்சிருச்சு இல்லையா உங்களுக்கு? புரிஞ்சு சார். சரி, ஓகே. சோ நீங்க சும்மா யூஸ் பண்ணா கூட ஒர்க் ஆகும், பட் ஆனா வந்து கீவேர்டு நம்ம யூஸ் பண்ணணும், ஓகேவா? சரி. சரி, இப்போ இந்த ஆபரேட்டர் ஒரு நிமிஷம் ஜி, அப்படியே அந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல ஜி, அது ஒரே ஒரு டெமோ மட்டும் கொடுங்க ஜி, லெட் கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணி. ஆமா, சோ அதையும் சொல்லிடுறேன். ஓகே, சோ யூஸ் பண்ணதே அந்த ஒரு கிளாரிட்டி வந்துரும். அதே சமயம் எனக்கும் அதுல கொஞ்சம் நேத்து வந்து ரெக்கார்ட் செக்ஷன் இல்ல பிராக்டிஸ் பண்ணேன், எனக்கு கரெக்டா வரல, எரரா வந்துச்சு, அதனால இப்ப செக் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ வெலைசம் ஆக்சுவலா 2 வகையான கீவேர்டு இருக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்றதுக்கு. இப்போ லெட் பாத்தீங்கன்னா, ஓகேவா? இன்னொன்னு வந்து கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. கான்ஸ்ட் நத்திங் பட் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்னா தமிழ்ல என்ன அர்த்தம்னா மாற்ற முடியாதது அப்படின்னு அர்த்தம். ஒரு தடவை தான் நீங்க இப்போ வந்து பேர் வந்து உங்களுக்கு வேலாயுதம்னு வச்சிருக்காங்க, அது வந்து கான்ஸ்ட். நீங்க எப்பயாவது மாத்திக்குவீங்களா உங்க பேரை? இல்ல சார். ஓகே, இப்போ லெட்டுங்கிறது வந்து உங்க பெட் நேம் மாதிரி. இப்போ குட்டி பையான்னு சொல்லி கூப்பிடுவாங்க மேபி உங்க வீட்டுல. ஆனா சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு சில பேர் பெட் நேம் வச்சு கூப்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து மாத்திக்கலாம், அது வந்து லெட், ஓகேவா? ஓகே. பட் ஆனா அந்த கான்ஸ்ட் உங்க வேலாயுதம்ங்கிறது வந்து உங்க சர்டிபிகேட்ல இருக்கும், எல்லா இடத்துலயும் அதுதான் இருக்கும் மெயினா. அது வந்து ஒரு பிரைமரி மாதிரி, அதை வந்து மாத்த முடியாது. புரியுதா? புரியுது சார். ஓகே, இப்போ வந்து என்னன்னா, இப்போ நான் வந்து போட் காணும். ஸோ வேலாயுதம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே,
நான் திரும்ப வந்து நேமுக்கு நான் வேற பேர் போடுறேன். சும்மா டெஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இதை நான் கன்சோல் பண்றேன். என்னன்னா இது ஒர்க் ஆகாது. இப்போ தெரியுதா எரர் வருது பாத்தீங்களா? ஆமா error. ஏன் எரர் வருது? என்ன எரர் படிங்க, படிச்சு எனக்கு சொல்லுங்க. இது zoom பண்றேன். மொபைல் சின்ன மொபைல். ஜூம் பண்ணுப்பா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. சின்ன மொபைல் பெரிய மொபைல், ஜூம் பண்ணு. ஜூம் பண்ணி படி. Uncovered system error. என்னப்பா? Uncovered system error. Entity name has already been displayed. Uncaught syntax error. System error இல்ல, syntax Error. syntax error. Identifier name has already been declared. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க வந்து ஆல்ரெடி நேம் வந்து டிக்ளேர் பண்ணிட்டீங்க, ஆனா திரும்ப பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஒரு டைம் பண்ணா அவ்வளவுதான், ரெண்டாவது பண்ண முடியாது. அந்த நேம்ங்கிற வேரியபிளுக்கு திரும்ப, இந்த நேம்ங்கிற வேரியபிளுக்கு திரும்ப நேம் அசைன் பண்ண முடியாது. ஸோ எரர் அடிக்கும். இப்போ இதுவே நான் லெட்டுன்னு போடுறேன். லெட்டுன்னு போட்டா என்ன ஆகும்னா, இப்போ வந்து இதுல நான் முருகன் கொடுக்குறேன் சும்மா. அப்ப இப்போ என்ன வரும்? முருகன் வரும். தெரியுதா? தெரியுது சார். இப்போ என்ன டிஃபரன்ஸ் இதுக்கும் இதுக்கும்? இது கான்ஸ்ட், எரர் வந்துருச்சு. இது லெட். நான் வந்து வேலாயுதம் ஃபர்ஸ்ட் நேம் போட்டேன், அதே நேமுக்கு மறுபடியும் முருகன் அசைன் பண்ணியிருக்கேன். பட் ஆனா வந்து முருகன் வருது. கடைசியா எது இருக்கோ அது எடுத்துருச்சு. ஏன் வரல? பெட் நேம் மாதிரி லெட்டுங்கிறது. சும்மா அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக அப்படி சொல்றேன். ஓகே, சரி சார். பட் கான்ஸ்ட்ங்கிறது உங்களோட ஒரிஜினல் பேரு, அதை மாற்றவே முடியாது காலத்துக்கும். அது ஒரு டைம் வச்சதுன்னா வச்சது அவ்வளவுதான், முடிஞ்சது. அது மாற்ற முடியாது. சரியா? சரி சார். அது மாற்ற முடியாதுங்கிறதுக்கு தான் நம்ம வந்து கான்ஸ்ட் யூஸ் பண்றோம். கான்ஸ்ட் எப்பெல்லாம் யூஸ் பண்ணோம்னா, இப்போ இந்த நேம்க்குலாம் யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா கான்ஸ்ட் ரிசல்ட் வர மாதிரி ஒரு கோட் போடுங்க. எப்படி? கான்ஸ்டோட ரிசல்ட் வர மாதிரி ஒரு கோட் போடுங்க. இது போட்டிருக்கேனப்பா கான்ஸ்ட். இல்ல, சின்டாக்ஸ் எரர் மாதிரி தானே வருது, அதுவே ரிசல்ட் வர மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ல இப்படி. ஓகே, சோ கான்ஸ்ட் நேம் நம்பரா கூட வச்சுக்கோங்க. எதுவும் வச்சுக்கலாம். இப்போ வந்து 100 இது வச்சுட்டு console.log இதில் வந்து நேம் சும்மா வச்சுட்டு, நேம் வேண்டாம் ஏன்னா அங்கே சும்மா ஏஜ். இப்போ வந்து 100 ஒரு ஏஜ் இங்க மேல ஆல்ரெடி டிக்ளேர், இங்க ஏஜ் இங்க டிக்ளேர் ஆயிருப்பாரு. ஓகே, அதனால எடுத்துக்கல. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும். கான்ஸ்ட் ஏஜ் 34 console.log ஏஜ். ஓகே, இந்த என்டையர் ப்ரோக்ராம்லயே ஏஜ் வந்து ஆல்ரெடி அது எடுத்துருச்சு. இப்போ ஒண்ணு இல்ல ஜி, நேத்து போடும்போது வந்து எப்படின்னா ரெண்டு தான் கொடுத்தீங்க, சேம் நேம். பட் ஆனா வேல்யூ மட்டும் டிக்ளேர் பண்றது வேற எது கொடுத்தீங்க, அப்ப கரெக்டா வந்துச்சு. கான்ஸ்ட் அப்படின்னாலே ப்ரோக்ராம் தானே. இந்த என்டையர் இதுலயே வந்து நீங்க ஒன்ஸ் அசைன் பண்ணீங்கன்னா அது அவ்வளவுதான், அசைன்டு ஒரு டைம் தான் ஒர்க் ஆகும். இப்போ பாருங்க, இப்போ நான் ஜஸ்ட் ரீநேம் பண்ணேன் ஏஜ் சென்டர்.
இப்போ ஒர்க் ஆகுது பாருங்க. ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் இங்கே போயிட்டு பண்ணுறேன், வேற ஒரு ப்ரௌசர் போகிறேன், இப்போ இங்கே போயிட்டு பண்ணுறேன். இப்போ இங்கே போயிட்டு பண்ணும்போது அப்படிதான் வரும். இப்போ வந்து கான்ஸ்ட் ஏஜ் 20 அப்படி ஒரு நிமிஷம் சார், வந்து கன்சோல் ஏஜ் இங்கே அசைன் ஆனதுனால திரும்ப அதை அசைன் பண்ண முடியல. கான்ஸ்ட் வேற ஒரு ப்ரௌசர். பிரிண்ட் அவுட் பண்ணீங்களா? ஏன்னா நீங்க இது வந்து ஒரு ப்ரோக்ராம் பேஜ். இந்த பேஜ்ல நீங்க ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு தடவை தான், அன்டிஃபைன்ட் வந்துருச்சு ஆல்ரெடி. ஏன்னா நான் டைரக்ட் என்டர் பண்ணதுனால. ஸோ இங்கே பண்ணும்போது கன்சோல் மறுபடியும் அதை ஏன்னா ஏஜிங்கிறதுனால ஸோ அதை எடுத்துக்கல. ஏன்னா ஏஜ் இங்கே ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லைன்ல அசைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால திரும்ப ஏஜ் நீங்க பண்ண முடியாது. ஏன்னா என்டையர் ப்ரோக்ராம்ல ஒரு தடவை தான் நீங்க கான்ஸ்ட் யூஸ் பண்ண முடியும் சேம் நேம்ல. ஓகே புரியுதா? ஏஜ்னா அந்த என்டையர் ப்ரோக்ராம்க்கே வந்து ஏஜ்ங்கிறது கான்ஸ்ட் அப்படின்னு போயிட்டு முடிஞ்சாலும் வேற எங்கேயும் போய் நீங்க மறுபடியும் ஏஜ் லெட் ஏஜ்னு கொடுக்க முடியாது. ஸோ எரர் அடிக்கும் சார். லெட் யூஸ் பண்ணா வரும், ஆனா ஏஜ் யூஸ் பண்ண வராதா சார்? ஏஜ்ங்கிறது ஒரு வேரியபிள் பா, அது நீ எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஏஜ்ங்கிறது ஜஸ்ட் அ வேரியபிள். ஏஜ்ங்கிறது ஒரு வேரியபிள், இது நீ எதை வேணா போட்டுக்கலாம். பட் கான்ஸ்ட் அப்படிங்கிறது கீவேர்டு. இப்போ கலர் தெரியுதா? கான்ஸ்ட் அப்படின்னா இந்த கலர் மாற்று பாரு. இது வந்து வேற கலர், இது ப்ளூ கலர் இருக்கு, இது வேரியபிள், இது எது வேணா இருக்கலாம். பட் கான்ஸ்ட்ங்கிறது அது மாற்ற முடியாது, அது கீவேர்டு. அதே மாதிரி இது லெட், பட் லெட்னு தர முடியாது. லெட்னு கொடுத்தா எரர் அடிக்கும். ஏன்னா இது கீவேர்டு. இந்த கீவேர்டு நீ திரும்ப ஒரு வேரியபிளாக யூஸ் பண்ண முடியாது, அது கான்ஸ்ட் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் கீவேர்டு. அதே மாதிரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாது. இதெல்லாம் கீவேர்டு, அது சொல்லிடுவோம். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இப்போ கான்ஸ்ட்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? எஸ் ஜி. இப்போ கான்ஸ்ட் ஏஜ் ஈக்குவல் டு 34 இருக்கு. நெக்ஸ்ட் லைன்ல வந்து ஏஜ் ஈக்குவல் டு 13 கொடுத்தா நமக்கு அவுட்புட் வர்றது பாத்தீங்கன்னா அந்த 34 தான் வரும். கரெக்டா ஜி? ஃபர்ஸ்ட் லைன்ல தான் எடுத்துக்கும், ஆனா எரர் அடிக்க முடியாது. திரும்ப நீங்க டிக்ளேர் பண்ணும்போது சேம் வேரியபிளுக்கு டிக்ளேர் பண்ணா இந்த மாதிரி எரர் அடிக்கும். என்ன எரர்னா சேம் எரர் வரும். ஏஜ் ஆல்ரெடி ஹஸ் பீன் டிக்ளேர்ட் அப்படின்னு தான் வரும். ஓகே ஃபைன். ஓகே ஜி. ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன் இது போதும். ஏன்னா இதுக்கு மேல போச்சுன்னா ரொம்ப குழம்பிடுவார் வேலை இதான். சார் ஃபர்ஸ்ட் சார் அப்புறம் சின்ன ஒரு டவுட் சார். சொல்லுங்க கேளுங்க. ஓ லேப்டாப்பு வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு ஆகும்? எனக்கு விண்டோஸ் லேப்டாப் பத்தி தெரியல அவ்வளவா. 8,000 சொன்னீங்க. அது வந்து ஐமேக் சிஸ்டம், டெஸ்க்டாப் சிஸ்டம். அது ஒரே ஒரு மானிட்டர் மட்டும் இருக்கும், அதுலயே எல்லாம் வந்துடும். எப்படி சார் அது வந்து டியூ போட்டு வாங்கலாமா சார்? உங்க இஷ்டம். இப்போ ஐமேக் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். எது இல்ல சார், எது வாங்கினா சீக்கிரமா குயிக்கா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும், டெவலப் ஆகணும். இந்த மாதிரி ஐமேக் சேம் இதே மாதிரி தான் இருக்கு. என் வீட்டில் இதாக இருக்கு. ஒரே ஒரு இது மட்டும் இருக்கும், மானிட்டர் மாதிரி, அவ்வளோதான். இதுலயே எல்லாம் வந்துடும். தெரியுதா? தெரியுது சார், அதுதான் கேக்குறேன். அது கேட்டு சொல்லுங்க சார். விண்டோஸ் லேப்டாப் போறீங்கன்னா விண்டோஸ் லேப்டாப் போங்க, நோ ப்ராப்ளம். இது எவ்வளோ? இதுதான் 20,000 நான் சொன்னேன். இது சென்னையில ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்காரு கம்மி ரேட்டுக்கு. அவரு ஒரு
ஐடி கம்பெனில இருந்துலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வித்துருவாங்க ஆக்சுவலா இதெல்லாம். ஏன்னா இது பழைய மிஷின்ஸ். ஐமேக்குங்கிறது கோர் ஐஃபைங்கிற மிஷின்லாம் வந்து சும்மா கம்மி ரேட்டுக்கு வித்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து 2 lakh அந்த மாதிரி இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது பாருங்க 1,70,000 இது ஒரு மிஷின். ஸோ இது வந்து 1,20,000. இது வந்து 4 lakhs. இது கிட்டத்தட்ட 3.5 lakhs ப்ளஸ் டேக்ஸ்னா 4 lakhs வந்துடும். வந்துச்சு வருங்க. சரியா? சரி சார். ஸோ நான் சொல்றேன்னா கம்ப்யூட்டர்னால கத்துக்கிறதுக்கு அதை நீங்க கிளாஸ் எடுத்துனே பார்த்துனா அதெல்லாம் பண்றதுக்கு அவசியம் தான் கேட்கறேன் சிம்பிளா. சிம்பிளானா 20,000 ரூபாய். அதுதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். சரி சார், அது எப்படி பண்ணணும் பாருங்க. லீவ் போட்டுவிட்டு வாங்கிட்டு நீங்க கிளாஸ் எடுக்க சொல்லி நானும் அப்படியே பக்கத்துல டெப்ப தட்டின்னு பார்த்துட்டே இருப்பேன். திடீர்னு ஏதாவது டவுட் தான் ஸ்டாப் சார் இது என்ன மெத்தட் கேட்பேன் சார். அதுக்கு அவசியம் கேட்கறேன். புரியுது? ஸோ ஏன்னா அதுதான் குயிக்கா டெவலப் ஆக முடியும். நம்ம அது சொல்ல வரேன் சார். புரியுது. வேலை எதுவும் எல்லாம் உன் கையில தான் இருக்கு, என் கையில எதுவும் இல்லை. நான் உனக்கு எல்லாம் சஜஷன் சொல்லிட்டேன். உனக்கு என்ன ஹெல்ப் வேணும் பண்றேன். அது மட்டும் இந்த சிஸ்டம் பண்ணுறது மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க சார். சரிப்பா, ஓகே. மாசம் டியூ ஊத்துறேன் சார், காசு கூட. அது டியூவா? ஆமா, டியூ போட்டு வாங்க முடியுமா சார்? டியூ தர மாட்டாங்கப்பா. அவங்க ஃபுல் கேஷ். சென்னையில தான், எங்கே கிடையாது, சென்னையில தான். ஜி நாளைக்கு நான் கிளாஸ் ஜாயின் பண்ணுவேன் ஜி. சிலைலி யா பண்ணுங்க. கண்டினியூ பண்ணாதான் நம்ம நாலேஜ் வளர முடியும். டக்குன்னு என்ன சொல்றான்னு திரும்ப என்ன சொல்ல வர கேட்கறது நாலேஜ் வளர முடியும். ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு திரும்ப எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு போனா டவுட் வர ஆரம்பிக்கும். தினமும் கேள்வி கேட்கதான் இன்னும் அதிகமா வளர முடியும். ஆமா. சரி, ஓகே. இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் சார். சரி, ஓகே. தேங்க்யூ. பை. குட் நைட். குட் நைட். க்ளோஸ் பண்ணல சார்.